பாருங்கள், நாம் ஜெபித்து வேத ஆராய்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அவர்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான நேரத்தை ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய தயவினாலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்கவும், உடைய வார்த்தையை இந்த நாளிலும் கூட அதை எங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்தவும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலியமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் தியானம் செய்யும் பொழுதும் கூட அது ஒன்றொன்றாக ஆண்டவரே எங்களுடைய நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை ஆண்டவரே ஒன்றொன்றாக ஒவ்வொரு வசனமும் நாங்கள் தியானிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். வேளையில் கூட நம்ம வேத ஆராய்ச்சிக்கு அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்ம ஒரு தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு தலைப்பு, ஆண்டவர் அமைதியாக இருக்கும் பொழுது எப்படி அந்த அமைதியை கையாளுவது, ஹவு டு ஹேண்டில் காட் சைலன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளிலும் கூட அதை ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். அது எங்கிருந்து வருகிறது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாட்டி சாமுவேலை குறித்து பார்த்தோம். சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சவுலை குறித்து பார்த்தோம். சவுல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மத்தியில பேசுவார், இன்குவயர் பண்ணுவார், ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையும் அவரோடு கூட பேச மாட்டார். அப்ப பேசாதனால அவர் ஷார்ட்கட் எடுத்துட்டு சூனியக்காரியை போய் பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் பேசாமல் இருக்கும் பொழுது நாம் எப்படி அதை கையாளுவது, ஹவ் டு ஹேண்டில் தட், சரிங்களா? சோ அதுதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். ஒரு ரீகேப் பண்ணிடுவோமே. ஆண்டவருடைய அல்டிமேட் கேரக்டர் என்னன்னா, அவர் பேசுகிறவர், அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர், எல்லாம் உண்மைதான். ஆனா இன்னொன்னு காரியம் என்னன்னா, அதை நம்மனால நிராகரிக்க முடியாது. we cannot deny that God speak to us. அநேக முறையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆண்டவர் பேசாம இருப்பாரா? நிச்சயமா. அதுதான் hardest truth. The hardest truth is we need to know that God will not also speak. ஆண்டவர் பேசவே மாட்டார். சில வேளைகள் ஆண்டவர் பேசாதது போல இருக்கும். ஆண்டவர் பேச மாட்டார். எவ்வளவு கூட்டு பார்ப்போம், ஒரு குரல் கூட கேட்காது. இவ்வளவு கூட்டு பார்ப்போம், ஒரு சைன் கூட இருக்காது. எவ்வளவு கூட்டு பார்ப்போம், ஒரு அடையாளம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. அந்த நேரத்துல நம்ம எப்படி கையாளுது? அப்படி இருந்திருக்கிறாரா? அப்படி பாத்தீங்கன்னா வேதத்துல அநேக தேவனுடைய மனுஷர்கள் அப்படி கடந்து போனாங்க. ஐசையா கடந்து போனார், அது போன வாரம் பார்த்தோம். அபாக்குக் கடந்து போனார், அதை நம்ம பார்த்தோம். அதே சமயம் தாவீதும் அதை கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க. சைலன்ஸ். ஈவன் நீங்க நன்றாக வாசித்தீங்கன்னா, கெத்செமனி தோட்டத்துல ஆண்டவர் ஜெபிப்பார். என்ன ஜெபிப்பார்? பிதாவே, இதனுடைய சித்தமானா இந்த பாத்திரத்தை நீக்கி போடும். இதான் பதில் வந்துச்சு. இயேசுக்கே இதான் பதில் வந்துச்சு. இல்ல, அது விடுங்க. எலோயி எலோயி லாபா சமக்தாமி, லார்ட் லார்ட் why you forsake me அப்படின்னு சிலுவை முன்னாடி ஆண்டவர் கூக்குரலிட்டார். அது ஒரு ஜெபம் தானே? தேவன் ஏதாவது பதில் சொன்னாரா? இல்ல, கடந்து போப்பா. சோ அநேக விதங்கள்ல ஆண்டவர் அநேக விதங்கள்ல ஆண்டவர் பேசுகிறது இல்லை. அது நிறைய பேர் கடந்து போயிருக்கிறாங்க. சோ நம்ம பார்த்தோம் 4 விதமான ஆன்சர் இருக்கிறது. ஒன்னு எஸ் சொல்லுவாரு, ஒன்னு நோன்னு சொல்லுவாரு, இல்ல வேட்னு சொல்லுவாரு. இன்னொன்னு ஆன்சர் ஒன்னு இருக்குது. நிறைய பேர் இது ஆன்சர்னு நினைக்க மாட்டோம். ஆக்சுவலி சைலன்ஸ் ஆல்சோ இஸ் ஆன்சர் ஃப்ரம் காட். அமைதியா இருக்கிறது கூட ஒரு ஆன்சர் தான், ஒரு விடை தான். ஆண்டவர் அமைதியா இருக்கன்னா அது ஒரு விடை தான். ஸோ நம்மளுடைய ஃபேமிலியிலையும் நம்ம போன வாரம் சொன்னோம், ஃபேமிலியிலும் அப்படித்தானே இருக்குது. சில வேலை எஸ்ன்னு சொல்லுவோம், சில வேலை கெனவன், சில வேலை வெயிட் பண்ணு, சில வேலை ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஸோ அந்த அடிப்படையில பாக்குறோம். ஓகே, கிங் சவுல் பார்த்தாச்சு. ஹவ் டு ஹேண்டில் காட் சைலன்ட். ஓகே, முதல் காரியம் என்ன பார்த்தோம் என்றால், தாவீது இந்த அமைதியா இருக்கிற வேலையில சங்கீதம் 22 பார்க்கும் பொழுது தாவீது என்ன செய்தார்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். என்னன்னா, ஆண்டவர் அமைதியா இருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும், அவர் ஆராதிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஆராதிக்கும் பொழுதுதான் என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே நீ பேசினாலும் சரி பேசாட்டும் சரி, நீங்க தான் என் தேவன், என்னை நடத்துவீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நேரமா இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். டேனியல், அதுக்கப்புறம் பவுல், அப்புறம் அபாக்குக் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு 2வது காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். ஹவு டு ஹேண்டில் காட் சைலன்ட். ஒன்றாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 105
வசனம் 17 இருந்து 19 வரை. Psalm 105 verse 17 to 19. வாசிக்கிறீங்களா யாராவது? வாசிங்க யாராவது வாசிங்க. தமிழ் வாசிங்க. ம் 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 ம். ஆமென். அல்லேலூயா. தமிழ்ல அந்த 19வது வசனத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இரண்டாவது காரியம், ஆண்டவர் அமைதியாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, he is keeping on transforming us by his word. அவர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் அறியணும். We have to understand that when God is silent, it is not passive, it is active. சில வேளைகள் ஆண்டவர் நம்ம மத்தியிலே பேசாமல் போனால் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்மை புலமிட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இல்லையா? அதை நான் விளக்கப்படுத்துகிறேனே. இப்ப ஜோசப் பாருங்க, ஜோசப் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? ஜோசப் எல்லாத்துக்கும் தெரியும். ஜோசப்புக்கு ஆண்டவர் எத்தனை வயசுல தீர்க்க தரிசனம் அந்த விஷனை கொடுத்தா? 17 வயசுல. 17 வயசுல அவர் கொடுத்தார். எத்தனை வயசுல அவருக்கு நிறைவேறினது? 30 வயசுல நிறைவேறினது. 30 வயசுல நிறைவேறினது. அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க பாத்தீர்களானா, ஆண்டவர் அவருக்கு என்ன நடக்கும் என்று ஒண்ணுமே சொல்லல. அதான் என் கேள்வி. தரிசனத்துல சொன்னாரு, நீ இப்படி இருப்பப்பா, உன் பிரதர்ஸ் எல்லாம் உன் காலில் விழுவாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. ஆனா குழியில விழுந்ததை சொல்லல, வித்ததை சொல்லல, போத்திபாரி மனைவி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு அதுவும் சொல்லல. அப்ப இன் பிட்வீன் ப்ராசஸ்ல ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் 17 வயசுல சொன்ன வாக்கு தத்துவம் 30 வயசுல நிறைவேறும் என்று சொல்லி இடைப்பட்ட காலங்களிலே அவர் உரைத்த வாக்கு தத்தங்கள், அவர் பேசின வார்த்தைகள் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம பார்க்கணும்னா, அநேக முறையில ஆண்டவர் நம்ம மத்தியில பேசாத பட்சத்துல இருக்கும் பொழுது, ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, ஆண்டவர் எதுவுமே என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு, எனக்கு முதல்ல சொல்லிட்டாரு, வாக்கு தத்துவம் சொல்லிட்டாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஒரு பெரிய காரியமா நான் வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை நான் என்னால பார்க்க முடியலையே, அது அப்படியே சைலண்டாவே இருக்குது. அது போற பாதையே எனக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே ஆயிருவனா? முன்ன எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, எல்லாம் பாஸ்டர் வந்துட்டோன்னே நீ பாஸ்டர் ஆயிருவ, நீ எஸ்டிஎம் போயிருவ, நீ ஊழியக்காரன் ஆயிருவ. எனக்கே சந்தேகமா இருந்துச்சு, நீ ஊழியக்காரனா? வர்ற பாஸ்டர் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு போயிருவ, நீ ஊழியத்துக்கு போயிருவ, ஊழியத்துக்கு போயிருவ. அப்புறம் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே எல்லாம் ஊழியத்துக்கு போயிருன்னு சொல்றாங்க, முதல்ல நீங்க என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு இங்க ஒரு கன்விக்ஷன் வரணும், நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு. அப்ப பல மாதங்களா கழிச்சு ஆண்டவர் அப்பதான் பேசினாரு, கன்விக்ஷன் கொடுத்தாரு, ஒரு ஒரு காரியத்தை கொடுத்தாரு. சோ அது இடைப்பட்ட காலத்துல நிறைய காரியம் நடக்காதது போல இருக்கும். ஆண்டவர் ஆக்சுவலி என்ன செய்கிறாருன்னா, ஒரு வார்த்தையின் மூலமா நம்மளை சுத்திகரித்து கொண்டு வருகிறார். The second thing that we need to understand, God silent transform us by his word. அவர் அமைதியா இருக்காருன்னு என்ன அர்த்தம்னா, he don't want to interfere what he say. அவர் சொன்னது நிறைவேறும். அது வரைக்கும் நம்ம கிட்ட என்ன செய்யறாருன்னா, அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் பாத்தீங்கன்னா வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்துட்டே இருப்பார். எத்தனை தடவை உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்துட்டே இருப்பாரு? சிச்சுவேஷன் மூலியமாக சில கஷ்ட காலங்கள் வரும். நான் ஜோசப்பே யோசிக்கிறேனே, குழியில இருக்கும்போது ஜோசப் என்ன யோசிச்சிருப்பான்? இல்லையே, ஆண்டவர் என்கிட்ட அதுல சொன்னாரு, நான் இங்கே என்னோட வாழ்க்கை முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பேன். அதானே? விற்கப்படும் பொழுது இல்ல இல்ல, இதெல்லாம் நன்மைக்கு தான், ஆண்டவர் என்னமோ செய்யறாரு. போத்திபாரி மனைவி இது பண்ணும்போது இவர் ஓடும் பொழுது, ஆஹா ஆண்டவர் என்னமோ செய்யறாரு. ஜெயில இருக்கும் போது, ஆஹா ஆண்டவர் என்னமோ செய்யறாரு. ஆனா அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிச்சயமா நிறைவேறும். இப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தையும் சிலது நிறைவேறிச்சு, சிலது நிறைவேறி கொண்டே வருது.
ஆனா ஆக்சுவலி அது பொய் சொன்னார். சொல்ல மாட்டேன் இல்லையா? இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் வசனம் 36. இது அருமையான ஒரு வசனம். இது பகுதி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஜைரோட கதை உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஜைரோட கதை உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த கதைக்குள்ள நான் அப்படியே உங்களை கொண்டு போறேனே, அந்த கதைக்குள்ள நான் கொண்டு போறேன். நீங்க 21வது வசனத்துல இருந்து வாசிங்க. மார்க் 5:21 வாசிங்க. ஓகே. ம் 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 அல்லேலூயா. யாரு யாருக்கிட்ட பேசுறாங்க? யவீரு ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தை சொல்றாரு? ஆண்டவரே, என் மக சாக கிடக்குறா, நீங்க வாங்க, உங்க கையை வைங்க, அப்பொழுது என் மகள் பிழைப்பாள். அதுக்கு பேர் என்ன? விசுவாசம். அதானே? எவ்வளவு பெரிய விசுவாசம்? 100% விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆண்டவரே, நீங்க என்னது? நீங்க சுகம் கொடுக்கிற தேவன், நிச்சயமா சுகம் கொடுப்பீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் மக சாக கிடக்குறா, சோ தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, வைங்க, நீங்க கை வச்சா போதும், என் மக பிழைச்சிருவா. அப்படிதான். இப்ப பைபிளை பாருங்க, இயேசு என்ன சொல்றார்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் திருப்பினாலும் இயேசு அங்க ஒண்ணும் சொல்லல. He didn't speak a word. He only speak to Jairus in verse 36. Correct? மொத வசனம் எங்க பேசுறாருன்னா அந்த ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, உதிரம் போக்கு. அங்க பேச யார் என்னை தொட்டது, அது ஆண்டவருடைய முத வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை எங்க பேசுறாரு? 36வது வசனத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு? Don't be afraid, only believe. In between நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இயேசு கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே வாங்க, கையை வைங்க, அப்பொழுது பிழைப்பா. இப்ப நான் அம்மாட்ட கேட்கிறேன், அம்மா எப்படிமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அம்மா எந்த வார்த்தையும் சொல்லாம போறாங்க. ஆனா வீட்டுக்கு தான் போறாங்க. ஆனா ஒரு ரெஸ்பாண்ட் இல்லை. என்ன யோசிப்பீங்க? ஒண்ணு சொன்னவருக்கு என்னமோ ஆச்சு, அது கேட்டவருக்கு என்னமோ ஆச்சு. பட் ஆனா அவர் போறாரு, without uttering a word is going. எங்க போறாரு? ஜைரு வீட்டுக்கு போறாரு. ஜைரு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் பொழுது நீங்க அந்த ஸ்திரீ நடுவுல வரால, நீங்க கேட்கலாம், என்ன அந்த கதையில ஸ்திரீ வர, அது வரணும்னு அவசியம் இல்லையா? ஏன் வரணும்? நீங்க அழகா அந்த கதையை பாத்தீங்கன்னா, அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா, வரும் பொழுது வஸ்திரத்தை தொற்றுவா. தொட்டுட்டோன்னே என்ன நடக்குது? வல்லம புறப்பட்டு போய் அந்த ஸ்திரீ சுகம் பெறுவா. இந்த இந்த காரியம் யாருக்கு தெரியும்? இயேசுக்கும் அந்த ஸ்திரீக்கு மட்டும் தான் தெரியும். நல்ல வாசிக்கு என்ன தெரியும்? அந்த சம்பவம் அழகா இருக்கும். ஸ்திரீக்கும் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு அங்க நின்று யார் என்னை தொட்டது என்று கேட்பதற்கு அவசியம் இல்லை. அவசியமே இல்லை. யார் என்னை தொட்டது? இவங்க போயிட்டு இருக்கிறது எங்க? ஏஜென்டாக எங்க போயிட்டு இருக்காங்க? எவரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்ப என் கேள்வி என்னன்னா, எது அர்ஜென்ட், எமர்ஜென்சி? எவரு இங்க முடிச்சு, அது சுகம் ஆயிடுச்சு. நீங்க அங்க முடிச்சிட்டு இங்க பாத்துருக்கலாம். முடிச்சிட்டு இங்க பாத்துருக்கலாம் பை ஆல் மீன்ஸ். பட் ஆனா அங்க நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 நிமிஷம் போயிருக்கும் டிலே. ஒரு 10-15 நிமிஷம் போயிருக்குமா? ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, சாட்சி சொல்றாரு ஆண்டவர். சரிங்களா? அவள் நடந்தது எல்லாம் சொன்னார். அப்ப 1982 இருந்து 2019 வரைக்கும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். 2021 வரைக்கும் சொல்லியிருப்பான். அதை இவ்வளவு நேரம் எடுத்துருவோம். ஆண்டவரே, நாங்க போனோம், இங்க போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், இது போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா இந்த பிக்சர்ல யாரை நீங்க மறந்துடக்கூடாதுன்னா, ஜயீருவை மறந்துடக்கூடாது. எப்படி இருந்திருப்பாரு? The emotions of ஜயீரு எப்படி இருந்திருப்பாரு?
நம்மள அந்த என்ன செய்வோம்? இது தேவையா? தொட்டது சுகமாயிருச்சு. இப்ப எதுக்கு அது சொல்லி என்ன இருக்குது? இப்ப சுகமாயிருச்சு தானே, இப்ப என்னத்துக்கு? இப்ப கேள்வி, ஏன் ஆண்டவர் அங்கே அந்த பெர்ஃபார்ம் பண்ண? ஏன் ஆண்டவர் அங்கே இந்த ஸ்திரீ வரணும், சுகம் வரணும், ஆண்டவர் திரும்பி யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்கணும்? Why? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க இருந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெயிரு கிட்ட இன்டைரக்டா சொல்றாரு. அவர் பேசல, அதுதான் நான் சொல்றேன், சைலண்ட். அவர் பேசல. அந்த பேசுறதுல ஜெயிரு புரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நம்மளும் அந்த அந்த சூழ்நிலைக்குள்ள புரிஞ்சுப்போம். என்ன ஆண்டவர் காட்டுறாருன்னா, என்னாலா நீ பயப்படாத. அவர் சொல்லல பயப்படாதல, என் வஸ்திரத்தை தொட்டு ஒரு நாள் சுகம் பண்ண முடியும்னா நான் உன் வீட்டுக்கே வரேன், சுகம் நடக்காதுன்னு நினைக்கிறேன்? அங்க அப்படிதான் பார்க்கணும். வஸ்திரத்தை தொட்டு ஒரு ஆளு சுகமாக முடியும் என்றா, என்னுடைய தொங்கல் வஸ்திரத்தை தொட்டு சுகமாக முடியும்னா, இப்ப நான் எங்க வரேன்? உன் வீட்டுக்கு வரேன், பயப்படாத. அதுவும் சைலண்டா சொல்றாரு. ஒரு வார்த்தையும் சொல்லாம செய்கையில் ஆண்டவர் காட்டினார். அப்ப அந்த ப்ரோசஸ்ல அவன் சொன்னது, கையை வையும் அப்பொழுதே மகள் பிழைப்பார் சொன்ன விசுவாசம் எங்கிருந்து புலமிட்டு கொண்டே வருது? From the stepல அங்கிருந்து அந்த வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தையை என்ன பண்ணுது? புலமிட்டு கொண்டே வருது. சரி, அன்பானவர்களை அப்படிதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன வராங்க? சர்வன்ட் வராங்க. சர்வன்ட் வந்து என்ன சொல்றாங்க? தயவு செய்து இவரை தொந்தரவு பண்ணாது. இதெல்லாம் யாருமே உதேசம் பண்ணாது. இவன் இயேசுவே உதேசம் பண்ணாதான் அர்த்தம். அப்படிதான் சொல்றாங்க. தொந்தரவு பண்ணாத, அவனால ஒண்ணும் முடியாது, உன் பிள்ளை. இங்கதான் எனக்கு இயேசு ரொம்ப பிடிச்சது. என்ன பிடிச்சிருந்ததுன்னா, 100% ஃபேத் வச்சுட்டு இருக்கும் போது அப்படி வந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. மரணம் என்ற ஒரு செய்தி கேட்ட பிறகு யாரா இருந்தாலும் விசுவாசம் சொர்ன்னு இறங்கும். அப்படியே இறங்குமா? அந்த நேரத்துல பேசுறாரு பாருங்க. He is speaking on right time. அப்படியே இறங்குது. இவரு பயப்படாத, விசுவாசமா எப்படி இருந்தியோ அப்படியே, ஏன்னா அந்த வார்த்தை உண்மையா நடக்கும். அதான் ஜோசப்புக்கு நடந்தது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் என்ன பண்ணுது? புடமிட்டது. அப்ப எனக்கு அன்பானவர்களே, இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நான் பார்க்கல. நான் உனக்கு கொண்டு இதை செய்வேன், உனக்கு நான் இதை கொடுப்பேன், இந்த காரியத்தை நான் உனக்கு வருஷிக்க பண்ணுவேன். ஆனா அது ஒரு அடையாளமும் தெரியல, அறிகுறியும் தெரியல. அதற்காக நான் ஜெபம் பண்ணிட்டும் இருக்கிறேன், அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. இப்ப கேள்வி, அதனால ஆண்டவர் எதுவும் செய்யலையா? இல்ல. அவர் முதல்ல வாக்கு தத்துவம் கொடுத்தாருல, அந்த வாக்கு தத்துவம் கனி கொடுத்து புலமிடும் வரைக்கும் ஆண்டவர் பேச மாட்டார். அது நிச்சயமா கனி கொடுக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோவான் 17:17 என்ன சொல்றாரு ஆண்டவர்? John 17:17 what God says. உம் சத்தியமே எது பரிசுத்தமாக்குமா? சத்திய வார்த்தை. What does the sanctification, எது sanctify பண்ணும்? என்னுடைய இருதயத்தை எது புலமிடும், எது சுத்திக்கும்? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நமக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் காலம் வரும். அல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேறும் காலங்கள் வரும். அந்த வார்த்தை தான் இந்த ப்ரோசஸ்ல நம்மளை புலமிட போகிறது. அது ஒரு உதாரணம் சொல்றேனே. சில வேளைக்கு நம்ம ஒரு சத்தியம் கேட்கிறோம், ஆண்டவர் பேசுறாரு. நெக்ஸ்ட் டேவே அந்த சத்தியம் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள வருது. பார்த்திருக்கீங்களா?
ஏதோ ஒரு சத்தியம் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்னது உபத்திரவத்திலே நீ சந்தோஷமா இரு. பார்த்தாக்கா அடுத்த நாளே உபத்திரம் வந்துடும். பார்க்க மாட்டேங்கிறீங்க, கரெக்ட் தானே? அடுத்த நாள் என்ன கேட்டோமோ அது வந்து தியரி தான் கேட்டிருப்போம். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலுக்குள்ள ஆண்டவர் நடத்துவாரு. பார்த்திருக்கீங்களா? கோத்ரூ பண்ணிருக்கீங்களா? நிறைய. ஏன்? கேட்ட வார்த்தை நம்மை புலமிடுது. கேட்ட வார்த்தை நம்மை புலமிடுது. அதுல கேட்கலாம், ஏன் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு? புலமிடு நேரத்துல நான் நிதானிக்கிறதுக்கு தான். ஏன்னா ரொம்ப பேசுனா குழம்பிடுவோம், தெரியாது. ஆனா நிதானம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பேச மாட்டாரு, நானா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, ஆமா நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். சொன்னீர் அல்லவா, நீ போய் சொல்ல மாட்டீங்களே, நிறைவேறும். சோத்திரமே. நீங்க ஜோசப்போட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த புலமிடுதலோட காரியத்தை பாத்தீங்கன்னா எப்படி புலமிட்டுனாருன்னு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களோட பிரதர்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது, ஆமா தானே? பிரதர்ஸ்க்கு ஜோசப் பிடிக்காது, கரெக்ட்? இடைப்பட்ட காலத்துல எத்தனை வருஷம்? 12 13 வருஷம். 17 வயசுல அது வரும் பொழுது போய் சொல்லும் பொழுது அவங்க பிரதர்ஸ்லாம் அவன் மேல ஜெலஸா இருந்தாங்க. ஆமாவா? இருந்தாங்க. எவ்வளவு எரிச்சலா இருந்தாங்க, எவ்வளவு பெரிய கோவத்துல இருந்தாங்க. குழியில போட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம பிரதர்ஸை மன்னிக்க முடியுமா? இப்ப திடீர்னு அந்த காரியத்தை குழியில போட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, குழியில இருப்பப்பா. எப்படி அந்த வேர்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காது. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? மன்னிச்சிருப்பீங்க நினைக்கிறீங்க? முடிஞ்சு, அண்ணன் தம்பி எல்லாம் முடிஞ்சு, அதோடு முடிஞ்சு, அவ்வளவுதான். வார்த்தையிலே கொண்டு வருவோம். நீ அண்ணனா, நீ அண்ணனா, நீ என் தம்பியா, நீ இப்படி செய்வியா, நீ இப்படி ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கணும் இல்லையோ, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஆனா இந்த வார்த்தை எப்படி புலமிட்டதுன்னு கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 17 வயசுல ஹேட்ரட், ரிஜெக்ஷன், லோன்லினஸ் அதெல்லாம் கடந்து போயிட்டோன்னே ஆண்டவர் வார்த்தை அவனை எப்படி தெரியுமா புலமிட்டது? கடைசியில ஜோசப் சொல்றான், நீ எனக்கு தீமை நினைச்ச, கர்த்தரோ நன்மை. அந்த மனசு எங்கிருந்து வந்தது? அந்த இடைப்பட்ட 13 வருஷத்துல ஆண்டவர் புலமிட்ட அந்த வார்த்தை. It took 13 years for him to come into that level of. If God stopped there, I don't think so. Can you see that? அதான் ஒருத்தர் சொன்னார், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கட்டும் பொழுது அந்த தண்ணி அடி தண்ணி இருக்குல்ல, கீழே பைப்பு காராட்டாச்சுன்னா அந்த சுத்தமான தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? அந்த தண்ணி என்ன செய்வாங்கன்னா ஒரு தாங்கியில போயிட்டு போட்டுருவாங்க. போட்டுருவோம்னா கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த தாங்கியில வந்து அதை வந்து அப்படியே வச்சிருவாங்க. ஒரு 1 week 2 weeks வைப்பாங்க. ஏன்னா அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த காராட் பஞ்சாயத்து இரும்பு என்ன செய்யுமா, அந்த சைலண்ட்ல தான் இரும்பு எல்லாம் என்ன ஆயிரும், தண்ணி மட்டும் தான் மேல இருக்கும். சோ இத நம்ம இங்க அப்ளை பண்ணணும்னா சில வேளைகள் ஆண்டு சைலண்டா என்னன்னா இரும்பானதெல்லாம் is separating. God's silence always separate our heart, cleanse our heart. The word will separate us. அந்த காராட்லாம் கர்த்தருடைய பரிசுத்த அந்த வார்த்தை தான் நம்மளை புலமிட்டு. சோ கர்த்தரை அமைதியா இருந்தாருன்னா ஒண்ணு காரியம் என்னன்னா பின்னாடி என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். நம்பர் 2, அவர் வார்த்தையில நம்மள புலமிட்டு கொண்டிருக்கிறார். நம்ம கேட்ட வார்த்தையெல்லாம் நம்ம மறுபடியும் போயிட்டு, ஆண்டவரே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே சொன்னீங்க இந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்குதா? ஓகே ரைட் ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 107 வசனம் 20 எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம். என்ன செய்யுமா அந்த வார்த்தை? என்ன செய்யுமா?
சுகம் கொடுக்கும், சுகம் கொடுக்கும். வசனத்தை அனுப்பி சுகம் கொடுப்பேன், அதான் அர்த்தம். வசனத்தை கொண்டு he sent his word to heal. அப்ப அன்பானவர்களே, இருதயத்திற்கு அந்த ஈவல் டிசையர் எல்லாம் அந்த 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 கரை எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமா இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்மளை பிரிக்குது. ஜோசப்பை புலமிட்டதே இந்த வார்த்தை தான். ஜோசப் புலமிட்டதே இந்த வார்த்தை தான். சில வேளை ஆண்டவர் பேசாத காரியத்துல நம்ம உட்கார்ந்து, ஆண்டவரே என்னதான் செய்யறீங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும் பொழுது, நம்ம வாழ்க்கை இருதயத்தை திரும்பி பார்த்தோம்னா ஆண்டவர் வார்த்தையில அப்படியே குழந்துகிட்டு இருக்கிறார். உங்களுக்கு அப்படிதான் சோத்திரம் சோகம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன சோகம் கொடுத்துட்டு இருக்கிறாரு? இருதயத்துக்கு ஒரு சுகம். ஓகே, நீங்க the book of Esther பாத்தீங்கன்னா, கடவுள் என்ற வார்த்தை, God என்ற வார்த்தை இருக்கே இருக்காது. Do you know that? God says so, thus says the Lord. God அதெல்லாம் எதுவுமே இருக்காது. The only book that never mentioned about God is the book of Esther. வீட்டில் போய் பாருங்க, நல்லா தேடி பாருங்க. God என்ற வார்த்தை இருக்காரு, லாட் என்ற வார்த்தை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆண்டவர் பேசுறது வார்த்தையும் எதுவுமே இருக்காது. அவர் சைலண்டா இருப்பாரு. அந்த இடத்துல சைலண்டா இருக்கிறதுனால எதுவும் நடக்கலையா? நடந்தது. யூதர்களுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. யூதருக்கு ஒரு காப்பாற்று வந்தது. எப்ப? ஆண்டவர் பிஹைண்ட் தி சீன் இருந்ததுனால, அந்த வார்த்தை புலமிட்டதுனால. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஒண்ணு ஆண்டவர் வார்த்தை பேசல, சைலண்டா இருந்தாரு. இன்னொரு பெரிய சைலண்டா இருந்தாரு தெரியுமா? சரித்திரத்துல, வேத சரித்திரத்துல ஆண்டவர் சைலண்டா இருந்தாரு. எந்த வருஷம்? எப்ப? மல்கியா புஸ்தகத்திற்கும் மத்திய புஸ்தகத்துக்கும் நடுவுல நீங்க கேட்கலாம், 400 வருஷம் ஆண்டவர் பேசல. வாங்க பஸ், எப்படி சொல்றீங்க அவர் பேசல? இந்த 400 வருஷத்துல சரித்திரம் சொல்றேன்னு, 400 வருஷத்துல தான் பலவிதமான புஸ்தகம் நடுவுல எழுதப்பட்டது. ஃபர்ஸ்ட் மெக்கபீஸ், செகண்ட் மெக்கபீஸ், ஹர்தீஸ், என்னமோ என்னன்னா, நீங்க கத்திரி பைபிளை திறந்தீங்கன்னா நடுவுல சில புக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த சைலண்ட் பீரியட்ல எழுதப்பட்டது. இந்த 400 வருஷத்துல நடுவுல எழுதப்பட்ட புஸ்தகங்கள். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னு? ஏன்னா அந்த எந்த புஸ்தகத்துல ஆண்டவர் பேசல. ஆண்டவர் சைலண்டா இருந்த பீரியட்ல அவர் எந்த தீர்க்கதரிசிட்டையும் பேசல, யாருக்கிட்டையும் பேசல. அதனால அந்த புஸ்தகம் நம்ம புத்தகத்துல சேர்க்கப்படல. அப்ப மெத்தியூ மட்டும் எங்க இருந்து வந்தது? எப்படி மெத்தியூ மட்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க மல்கியா 4ஆம் அதிகாரத்துக்கு போகணும். I just wanted to give you this. மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனம் 5 மாறும் வாசிங்க. வாசிங்கம்மா. இதோ சரி, நல்லா படிங்க. அது யாரை பத்தி பேசுது? The last book of the Bible, chapter 4, 5 and 6. அதான் லாஸ்ட். யாரை பத்தி பேசுது? யாரு பிதாக்களுடைய இருதயத்தை திருப்பினார், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, ஜான் தி பேப்டிஸ்ட் வந்தது எலியா தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க, அது இயேசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்தின தீர்க்கதரிசி யாரு? ஜான் தி பேப்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் மென்ஷன் எங்க? மெத்தியூ. அந்த சரித்திரம் மெத்தியூ, மார்க், லூக், ஜான், காஸ்பல்ஸ். எங்க முடிஞ்சு? எங்க ஆண்டவர் பேசுவார்னு சொன்னாரு? சொல்ல முடியும்? மல்கியா புஸ்தகத்துல எங்க ஆண்டவர் பேசுறேன்னு சொன்னாரு? யார் மூலியமா பேசுறேன்னு சொன்னாரு? எலியா. அது எப்ப நிறைவேறினது? 400 வருஷத்துக்கு முன்ன. அப்புறம் மெத்தியூ புஸ்தகத்துல நிறைவேறினது. நடுவுல யாரு பேசினாலும் ஆண்டவர் பேசல. Can you see that? அப்படி பாக்குறீங்க? Can you see the connection?
நம்ம நினைக்கிறோம் மல்கியாவுக்கும் மெத்தியுக்கும் ஒரு பேஜ் தான் வித்தியாசம், 400 வருஷம் வித்தியாசம். அல்லேலூயா. God is good all the time. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுமா? அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தம் என்ன செய்யுமா? புடமிடும். அப்ப ரெண்டாவது process, when God is so silent, it doesn't mean he is not working at all. Actually, how to handle? You just wait and say, God, transform me by your word. நீ சொன்ன எல்லா வாக்குத்தத்தம், நான் கேட்ட எல்லா வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது என்னை புலமிட்டு என்னை பிரித்து கொண்டிருக்கிறது, என்னை அப்படியே மோல்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அதை செய்யுமப்பா, அது போதும் ஆண்டவரே. அதுவும் ஆண்டவர் பேசுறது தானே. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் ஆடிபிள்ல பேசணும். ஹலோ, ஆண்டவர் வார்த்தை மூலியமா பேசி என்ன செய்யறது? புடமிடுறாரு. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாரு. மூன்றாவது, இது யாரு பாப்போம். மூன்றாவது என்னன்னா, when God is silent, we need to keep on trusting him alone. அதான் மூன்றாவது பாயிண்ட். ஒன்றாவது பாயிண்ட் என்ன? அவருக்கு நான் நன்றி செலுத்தணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன செய்யணும்? ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண நான் இடம் கொடுக்கணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, அவரை மட்டும்தான் நான் நம்பணும். ஏன்னா யோபு 30வது அதிகாரம் வசனம் 20 வாசிங்க. இப்ப நம்ம யோபுடைய வாழ்க்கைக்கு வரும். the third example, மூன்றாவது யோபுடைய வாழ்க்கைக்கு வரும். 30:20 வாசிங்க. என்னதான் கெஞ்சி நிக்கிறேன், நீர் என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே காட்ட மாட்டீங்க. நான் கூப்பிடுறேன், நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. you are not answering me. நான் கெஞ்சிறேன். ஏமாய் நான் கெஞ்சிறேன் என்ன அர்த்தம்? ஐயா வேற நாதி இல்ல ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வேற நாதி இல்ல ஆண்டவரே, நான் கெஞ்சிறேன் ஆண்டவரே. அப்பயும் என்ன செய்யறாரா? அப்படின்னா என்ன தெரியுமா? பார்க்கவே இல்லை. யோபு யாரு சொல்றா பாருங்க, இந்த மனுஷனை போல வேற எந்த மனுஷனும் இல்லை. அவன் ஒரு நீதிமான், பிளேம்லெஸ். ஆண்டவரே சொல்லுவாரு அவனை போல சன்மார்க்கனா, இதான் போட்டிருக்கும் பைபிள்ல. சன்மார்க்கன் யாருமே இல்லை, ஒரு நீதிமான் யாரும் இல்லை, பிளேம்லெஸ். அவன் என் உண்மையா இருந்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பிசாசு கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனா யோபு என்ன கேட்கிற? ஆண்டவரே இவ்வளவு பேசுறேன்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல. நீங்க 3வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, 3வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரு பேசிக்கிட்டே இருப்பா? யோபு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ என்ன பண்ண, ஏதோ பண்ணிருக்க, நல்லா வாசிச்ச, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா, நீ இன்னமும் பண்ணிருக்கடா, நீ பண்ணதுனால தான் இப்படி என்னமோ ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்காரு, நீ என்னமோ பண்ற. இவரு எடுத்தோன்னே இமோஷன்ல பேசுவாரு. நான் ஏன் பிறந்தேன், நீ என்ன பிறக்க வச்சிருக்க கூடாது, அப்படிலாம் குழம்பாரு. நீ பாத்திருக்கீங்க, நீங்க அதெல்லாம் வாசிங்கன்னா தெரியும். இப்ப 3வது அதிகாரத்திலிருந்து 40 எத்தனை அதிகாரம்? நிறைய அதிகாரம் டிஃபரன்ஸ் தானே. 42 தான் முடியுது. கடைசியில தான் கடவுள் பேசுவாரு. பாத்திருக்கீங்களா? 40வது வசனத்துல, 40 நினைக்கிறேன், 40, 40 1 3, 40 39 பேசுவார். அந்த வசனத்தை வாசிங்க. 40 1 40வது அதிகாரத்துல யார் பேசுறா? தேவன் பேசுறாரு. என்ன பேசுறாரு கேளுங்க, வாசிங்க. என்னங்க ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? என்னமோ நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேக்குற, நீ கடவுள் ஆயிட்டியா? சரி, நீ என்னோட இடத்த எடுத்துட்டியா? என்கிட்ட கேட்கறதுக்கு நீ யாரு? அதான் அர்த்தம். Who are you to question me?
நீ யாரு? அதுக்கப்புறம் தான் கீழே வருது. என்ன சொல்றான்னு 2வது வசனம் வாசிங்க. 3வது வசனம். ஓகே, அப்புறம் யோபு கர்த்தரை நோக்கி, இப்பதான் அவர் வராரு. எங்க? ஐயா நான் பூச்சி. இதுக்கு முன்னாடி எப்படி நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். நான் கேட்கிற கேள்விகள் எல்லாம் பதில் கர்த்தர் சொல்லணும். 3வது அதிகாரத்துல இருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் நான் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா என்கிட்ட வழக்காட்டுது நீ யாரு கேட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு. ஓகேமா, அந்த 3வது வாசிங்க. 4வது 3வது 4வது சொல்லுவேன். எப்படி தெரியுங்களா? வாயை பொத்து அப்படின்னு சொல்றாங்க, பைபிள் இருக்கு. அதை செஞ்சது யோபு. Keep your mouth shut. Yes, Lord. ஐயா இனி நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஐயா, எதையும் கேட்க மாட்டேன். நீங்க 42வது நீங்க அது அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவாரு. இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, 3வது அதிகாரத்துல இருந்து அந்த 40வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பாரு. அப்ப அவன் வந்து வாயை பொத்திக்குவான். அப்புறம் ஆண்டவர் பேசும்பொழுது என்ன பேசுறாருன்னா, நீங்க அதை நல்லா வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன பேசுவாருன்னா அவருடைய மகிமையை குறித்து தான் பேசுவாரு. அங்க எங்கேயாச்சும் ஜோபு கேட்ட கேள்விக்கு பதில் இருந்துச்சா? என்ன பேசுறாரு எனக்கு பாருங்க. நீங்க கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா கடலை பத்தி பேசுறாரு, வானத்தை பத்தி பேசுறாரு. வானம் படைக்கும் பொழுது, பூமி படைக்கும் பொழுது கடல் இந்த அளவுல தான் இருக்க வேண்டும், இது இங்கதான் மண் இருக்கணும், இங்கதான் கடல் அளவு இருக்கணும், இதெல்லாம் படைக்கும் பொழுது நீ எங்க இருந்தாய்? ஆனா அவன் கேட்ட கேள்வி என்ன? ஏன் ஆண்டவரே இது நடந்தது? எப்படி ஆண்டவரே? நான் என்ன செஞ்சேன்? எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. இப்ப அது கேட்டதுக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கும் ஆடா சம்பந்தம் தாடா சம்பந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Job is asking for a solution. Why you are not speaking, Lord? Why I am like this? What happened? Tell me, I can't correct myself. But God says, He shows His glory. Hey, I am Almighty God. Hallelujah. அப்ப என்ன சொல்ல வராரு? நான் சொல்றேன், எனக்கு அன்பானவர்களே, சில வேளைகள்ல நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாம் ஆண்டவர் ஆன்சர் பண்ண வேண்டியதுக்கு ரெண்டு சொல்றேன். நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, ஏன்னா அவர் கடவுள். 2வது எப்படி பார்க்கணும்னா, ஏன் சில காரியங்களுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாருன்னா, அது இப்ப சொல்லிட்டாருன்னா தாங்க முடியாது. சில காரியத்தெல்லாம் ஆண்டவர் சீக்கிரட்டாவே வச்சிருக்கிறாரு. சில காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட வெளிப்படுத்துறது இல்ல. சில கேள்வியெல்லாம் ஆண்டவர் கேட்ப, ஏன் ஆண்டவர் எப்படி, ஏன் ஆண்டவர் அப்படி, ஏன் அப்படி. சில காரியம் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப என் கேள்வி என்னன்னா, அங்க கேட்டதுக்கு ஆண்டவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் ஜோபு கிட்ட? ஜோபு நின்று, ஜோபு நீ என்ன நினைச்சினா, உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னா, பிசாசனும் வந்தான், அவன் வந்து ரிப்போர்ட் கொடுத்தான். அது கொடுக்கும்போது நான் கேட்டேன், ஜோப்பை பாத்தியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஆமா நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம், அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொன்னான். நான் தான் சொன்னேன் பாத்தியான்னு, நான் கொஞ்சம் அப்படியே கிள்ளி விட்டேன், அப்படிதான் பாக்கணுங்க. அப்புறம் அவன் வந்து சொன்னா, பெர்மிஷன் கேட்டான், நான் கிராண்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது, சொல்லியிருக்கலாம். சொன்னாரா? சொன்னாரா? இல்ல. இந்த கடவுளை எப்படிதான் யூகிக்கிறது தெரியல. அவன் கேட்ட கேள்வி என்ன, அவர் சொல்ற பதில் என்ன? அப்ப எனக்கு அன்பானவர்களே, சில வேளைகள்ல நம்ம கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டாரு, அவசியம் இல்ல. நான் 2 காரியம் பாக்குறேன். ஏன் நம்ம கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணல, சைலண்டா இருக்காரு? 1, அவர் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவர் கடவுள். அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. ஐ மீன்
He want to answer, he answer lah. He don't want to answer, I can't force him to answer because he's God. He knows what is going on in my life. The second one is, அவர் இப்ப சொல்லிட்டாருன்னா அதை நம்மளால பேக் பண்ண முடியுமா? சில வேளை நம்மளுக்கு he knows our capacity ல, அடுத்தது இதான்டா கடந்து போற அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். இப்ப எனக்கு ஒரு டியூ டேட், நாளைக்கு என்ன 21, எப்பா 21ஆம் தேதி 4ஆம் மாசம் 1 மணிக்கு நான் உன்னை எடுத்துக்கொள்ளலான்னு பாக்குறேன். ஓகேவா, கொஞ்சம் ஆயத்தமாறேன் அப்படின்னு சொன்னா, பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருப்பேன்? கால் போவீங்க, அம்மா எம்சிஓல பார்க்க முடியலம்மா, உட பாத்துங்க 21ஆம் தேதி 1 மணிக்கு நான் சலான். ஆண்டு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாருங்க, நீங்க யோவான் 16வது அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. இதுல தெளிவா ஆண்டவர் சொல்லுவாரு, சீஷர்ட்ட சொல்லுவாரு. வாசிங்க, யோவான் 16:12 வாசிங்க. John 16:12 வாசிங்க. நிறைய கேள்வி சீஷர்கள் கேட்பாங்க, ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, வாசிங்க. அம்மா நல்ல வார்த்தைல ராஜா, எனக்கு நிறைய சொல்றதுக்கு இருக்கு, இது போதும், நான் நிறைய சொன்னேன், தாங்க மாட்டேன். இதை பார்த்துட்டோன்னே எனக்கு ஒரு சமாதானம் என்னன்னா, ஆண்டவர் பரவாயில்ல ஆண்டவர், சில கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். திடீர்னு நான் வேற ஏதாச்சும் எக்ஸாம் பண்ணி, நான் ஏதோ என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் தேடி அடி இல்ல, ஒரு வார்த்தை புலமிடும், போற போக்குல ஆண்டவர் புலமிடுவார். அதான் மூணாவது. அது வரைக்கும் நான் என்ன செய்யணுமா? அக்கிப்போம் ட்ரஸ்ட் மேலும். அதான் ஆண்டவர் என்ன அப்படி சொல்றாரு, உன் கேள்விக்கு பதில் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உன் கேள்விக்கு பதில் கொடுக்கறதா என் கையில தான் இருக்கு. உன் வேலை என்ன? என்ன நம்பு. Most of the time we cannot understand what God is doing in our life. Hello? Yes? நம் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு அது உட்காந்து யூகிக்கிறது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு நல்லா இருக்குது, திடீர்னு காணும், திடீர்னு இருக்குது, திடீர்னு இல்ல, திடீர்னு நடக்குது, திடீர்னு நடக்க மாட்டேங்குது. So much of unexpected things happen in my life. I don't have answers. Why Lord? அப்படின்னு கேட்டா ஒரு ஆன்சரும் வரல. But God is saying, no, I won't answer you now. You just trust me. You don't try to understand anything, because my ways you cannot understand. Hallelujah. ஒரு வசனத்தை வாசிப்போமா? Deuteronomy 29:29. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அருமையான வசனம். Deuteronomy 29:29. உபாகமம் 29:29. இது ஆண்டவர் சொல்லுகிற காரியம். சொல்லுகிறார், என்ன சொல்றார் பாருங்க. ஐயா சத்தமா வாசிங்க. எங்க பாருங்க, மறைவானவைகள், the secret things belongs to Lord. வெளிப்படுத்த பட்டவைகளோ, இந்த வார்த்தையில நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் செய்யும்படிக்கு நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப certain things God has revealed for us to obey and do. Certain secret things, certain காரியங்கள் we won't understand. That only belongs to our work is to trust. We want to try to get answers. Why Lord? Why not this? Why Lord that? ஜோப் மாதிரி தான். ஏன் ஆண்டவரே இது இப்படி அது இப்படி? ஆண்டவர் என்ன திரும்ப பதில் கொடுக்கிறாரு? என் கிருபையே உனக்கு போதும். அதான் ஒரே ஆன்சர். என் கிருபையே உனக்கு போதும், என்னை நம்பு, நான் உன்னை கரை சேர்ப்பேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 46:10 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க. அத நம்ம பாஷையில எப்படி தெரியுமா சொல்றது? வாயை மூடிட்டு, இல்ல 1000 பேர் சிரிக்கிறாங்க, அதான் அர்த்தம். Be still know that. அப்படின்னா வாயை மூடிட்டு நான் கடவுள்னு அறிஞ்சு, நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். இது வாசிக்கும் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பேசா வாய் மூடு, நான் தேவன் அறிஞ்சுக்க. ரொம்ப கேள்வி கேட்காது, நம்பு. அது எனக்கு டங்குன்னு வலுத்துருச்சு. செய்யும் பொழுது பலார் பலார் பலார்னு அரை விழுந்தா எப்படி இருக்கும்? அரை விடுவாருங்க, வார்த்தையில தான் தக்க தக்க தக்கதுன்னு விழுவோம். அந்த சைட்டு விழுவோம், இந்த சைட்டு விழுவோம். வாய் மூடிட்டு நான் தேவன் அறிந்து கொள், அப்படின்னா என்னையும் விசுவாசி. அவ்வளவுதான். Don't try to understand what is happening in your life. I know what to do. Hello? I know what to do. Creation cannot demand the creator. The creator know what to do with the creation. படைத்த நான் படைத்தவர்கிட்ட கேள்வி கேட்கிறத விட படைத்தவருக்கு தெரியும் படைச்ச என்ன செய்யணும். ஒன்னே ஒண்ணுதான் செய்ய சொல்றாரு, நம்பு. நீங்க புதிய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? டிசைபிள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, டிசைபிள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, டிசைபிள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, அப்படியே சொன்னாரு இல்லையே. பிலீவ் மீ, பிலீவ் மீ, பிலீவ் மீ, பிலீவ் மீ. நம்பு, 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 நம்பு. அப்ப ஆண்டவர் அமைதியா இருக்கும்போது என்ன செய்யணும்? தொடர்ந்து அவர் நம்பணும், தொடர்ந்து அவரை நம்பணும். நிறைய கேள்வி இருக்கும், ஆனா அந்த கேள்விக்கு பதில் ஒண்ணு வரும். அவர் நினைச்சா இந்த இடத்துல உனக்கு கொடுக்கணும், அந்த பதில் கொடுக்கணும்னா கொடுப்பாரு, இல்லையா கொடுக்க மாட்டாரு. யோபுக்கு அவன் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இல்லை. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை தானே. ஆண்டவர் ஏதாவது பதில் சொன்னாரா? ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி நீ கேட்ட பாராஃப்ரேஸ் 2.6 இதை எடுத்துட்டு okay I going to answer you. The answer said my grace, my glory, my presence is enough for you. I will lead you. Keep trust on me. Praise God. Praise God. லூக்கா 1ஆம் அதிகாரம் தெரியும் தானே? சக்கரியாவும் ஐயோ அது ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் அங்க நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? தூதன் சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? ஆண்டவே சொல்லு, நீ கர்ப்பவதியாவ உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பேன். யார் சொல்லுவா? ஏஞ்சல் நின்று சொல்லுவாரு. இது இவர் என்ன சொல்லுவாரு? 18வது வசனத்துல பாருங்க, 18வது வசனத்துல வாசிங்க. தேவ தூதனை நோக்கி, இதை நான் எப்படி அறிவேன்? எப்படி? தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பி பேச சொல்றதுக்கு வந்துறாரு. இவர் என்ன சொல்றாரு? இதனை எதனால் அறிவேன்? நான் கேளவனா இருக்கேன், லாஜிக் பேசுறாரு. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, போச்சுடா, முடிஞ்சு. கேட்டது கேள்வி, என்ன கேள்வி? இதே எப்படி நடக்கலாம்? நான் கிழவனா இருக்கேன், எப்படிலாம் கிழவியா இருக்கிறாங்க, எப்படிலாம் நடக்கும்? காபிரியர் சொன்ன, நான் தேவ பிரசனத்துல உன்கிட்ட சொல்றேன், நீ அதை நம்ப மாட்டேங்கிற. அப்ப அது நடக்கிற வரைக்கும் ஊமையா தான். அது நடக்கிற வரைக்கும் நீ பேச மாட்ட. ஐயோ, சில பேருக்கு ஆண்டவர் அப்படிதான், கேள்வி கேட்கணும்னு நினைப்பும் வாயை அடைச்சிடுவார். பார்த்துருக்கீங்க?
அத போன வாரம் மெசேஜ்ல ஞாயிற்றுக்கிழமை, if Jesus is the answer, now you tell me your question. No question. இயேசு தான் பதில்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு கேள்வி இல்லையே. இயேசு தான் எல்லாத்துக்கும் ஆன்சர். இப்ப அன்பானவர்களே, ஏன் கேள்வி கேட்கிறோம்? அவிசுவாசத்துல கேள்வி கேட்கிறோம்ல. அது நடக்குமா? நான் நடக்கும்ன்றீங்க, ஒரு அறிகுறியும் காணும். நடக்கும்னா எலிசபெத் அது மாதிரி தான், நான் நடக்கும்ன்றீங்க. கர்த்தர் நினைச்சாருன்னா நடக்கும். சோ இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அப்பாவை மகனையும் புரிஞ்சுக்கங்க. எப்படின்னா, சில வேளை வீட்டுல நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா, வீட்டுல ஏதாச்சும் கேட்போம். நான் சொல்றேன், நீ செய். ஏன் செய்யக்கூடாது? இப்போ உனக்கு புரியாது. அப்பா சொல்லி பாத்தீங்களா, இப்படி உனக்கு சொன்னா உனக்கு புரியாது. நான் சொல்றேன், இத செய். ஓய், ஏன் எதுக்கு செய்யணும்? ஏன் நான் செய்யணும்? எங்கேயாச்சும் போய் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஓகே, உட்காரு. ஏன்னா அக்கார்டிங் டு சில அப்படிதானே, உனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் சொல்றேன், செய். அப்பா நம்புறதுன்னு, அப்பா நம்புறியா இல்லையா? சொல்றது செய். போக போக உனக்கு புரியும். கடைசி வசனம் வாசிடுமா? யோவான் 13:7. அபிஷ் ஜான் 13:7. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. யாருக்கு? சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று நீ இப்பொழுது அறியாய், இனிமேலும் நீ அறிவாய். யார்? அந்த சீஷர்களுக்கு. அப்பயும் இயேசு என்ன செய்யறாருன்னு, they can't believe, they can't think. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேதுரு எங்கேயோ மாத்துனுச்சு. இங்க நடந்த ஒரு சம்பவத்தினால பேதுரு ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? எங்கேயோ மாத்தி ஆக்ட்ஸ் புஸ்தகத்துல போய் நிப்பாரு, போல்டா நிப்பாரு. அப்ப அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆண்டவர் என்ன சொன்னாங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார். அப்ப என் அன்பானவர்களே, இப்ப ஆண்டவர் சொன்னது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இன்னும் ஒரு 4 வருஷத்துல 5 வருஷத்துல ஏன் ஆண்டவர் அங்க இருந்து என்ன நவுத்தினாரு? ஏன் ஆண்டவர் என்ன அங்க வச்சாரு? ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சாரு? ஏன் ஆண்டவர் இதை எனக்கு செய்தாரு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும் பொழுது அப்ப தெரியும், ஏதோ ஒரு நோக்கத்தோட. அல்லேலூயா. நம்ம வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை நம்புவோம். ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். இல்லையா? So what is the first thing? When God is silent, we need to handle with thanks. Give thanks. Second, allow him to transform you by his word. Number 3, just trust him. That is the only thing that we can do when God is inside. Hallelujah. Hallelujah. God is good all the time. So 3 சம்பவம் பார்த்தோம். தாவீது, ஜோசப், அதுக்கப்புறம் யோபு. ஆண்டவர் செய்தார். இல்லையா? ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான நேரத்தை ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த தேவ சத்தியத்திலே ஆண்டவரே நாங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி. உண்மையிலே ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களை புலமிடுகிறது. இந்த சைலண்டாக இருக்கும் பொழுதும் நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒன்றொன்றாக நாங்கள் கேட்ட சத்தியம், நாங்கள் கேட்ட பிரசங்கங்கள், நாங்கள் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களை புலமிட்டுக் கொண்டே வருகிறது. அதற்காக நன்றி அப்பா. அதே சமயம் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு பதில் இல்லாட்டியும் கூட நான் உங்களை தான் நம்புகிறேன் ஆண்டவரே. உங்களை தான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை கரை சேர்த்து விடுவீர். நான் எங்கே செல்ல வேண்டுமோ கர்த்தர் நிச்சயமாக அங்கே என்னை சேர்ப்பீர். நிச்சயமா என் வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறீரோ அந்த சித்தம் நிறைவேறும் ஆண்டவரே. அதுவரை உண்மையே நம்பி இருப்பேன் அப்பா. கேள்வி கேட்பதை ஆண்டவரே, இதோ அன்னெசரி கேள்வி நான் கேட்க மாட்டேன்ப்பா ஆண்டவரே. அப்படியே கேட்டாலும் ஆண்டவரே, சில வேளைகளை எங்களுக்கு ஆன்சர் பண்ணல, பரவாயில்ல ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் ஆன்சர் பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை எங்களால தாங்க முடியாதோ, ஒருவேளை எங்களால அதை புரிந்து கொள்ள முடியாதோ ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒன்றொன்றாக எங்களோடு கூட பேசும், நீரே வழி நடத்தும், கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. Thank you. God bless you.